Hi students, நம்ம வந்து previous classல வந்து உங்களுக்கு மாடல் 1 மாடல் 3ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கோம். ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்து அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ வந்து மாடல் 1ல நான் சொல்றப்பவே சொல்லியிருந்தேன், மாடல் 1ல இருந்தும் மாடல் 3ல இருந்தும் எது ப்ராப்ளம் கேட்பாங்க ஆர் டெரிவேஷன் கேட்பாங்க. இப்போ மாடல் 1ல வந்து ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்கன்னா மாடல் 3ல இருந்து டெரிவேஷன் கேட்டிருப்பாங்க. இப்போ மாடல் 3ல ப்ராப்ளம் கொடுத்திருந்தாங்கன்னா மாடல் 1ல இருந்து டெரிவேஷன் கேட்டிருப்பாங்க. திஸ் இஸ் ஏ பார்ட், எய்தர் பார்ட். நம்ம ஆர் பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். மாடல் 2வையும் மாடல் 4வையும் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்ளம்ஸோட டெரிவேஷனையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். டெரிவேஷன் கொடுக்குறப்போ அவங்க டைரக்டாவே கொஸ்டின்ல வந்து பை யூசிங் மாடல் 1 find out the derivation or explain the derivation, explain model 1 அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா obtain P0 and Pn for the birth and death process. இப்போ எப்படி நம்ம வந்து இந்த மாடல் 1 டெரிவேஷன் தான் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா அது எய்தர் பார்ட்ல இருக்கும். birth and death processல உள்ள Pn-ஐயும் P0-ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலோ or steady state probability of birth and death process அப்படின்னு கேட்டிருந்தாலோ that is belonging to model 1. ஸோ இப்போ மாடல் பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ்லேருந்து P0 Pn ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை டெரிவேஷன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ டெரிவேஷன் எடுக்கிறப்ப லெட் Pn ஆஃப் t அப்படின்னு அஷ்யூம் பண்ணுவோம். Pn ஆஃப் tன்றது வந்து Pன்றது ப்ராபபிலிட்டின்னு தெரியும், Nன்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்னு தெரியும், Tன்றது டைம்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து Pn ஆஃப் t is equal to the probability that there are n customers in the system at time t. So when time t இருக்கும், n is greater than 0. n is greater than 0. Suppose if n is equal to 0 னா அந்த கஸ்டமரே இல்ல. So n is greater than 0 தான் always இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லாம்டான்றது என்ன நம்ம பார்த்திருப்போம், அரைவல் ரேட்னு பார்த்திருப்போம். இப்போ லாம்டான்றது அரைவல் ரேட்னா இங்க லாம்டா n ன்னு எடுத்துக்கோம். லாம்டா n ன்னா ஏன்னா இங்க pn ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So லாம்டா n ன்னு எடுத்துக்கோம். லாம்டா n ன்னு சொல்றது the average arrival rate when there are n customers in the system. n இருக்குதுனால n customers in the system எடுத்துக்கோம். லாம்டான்னு சொல்றது வந்து ஆவரேஜ் ரேட்னு எடுத்தோம்னா மியூன்னு சொல்றது வந்து ஆவரேஜ் சர்வீஸ் டைம். ஸோ தி ஆவரேஜ் சர்வீஸ் மியூ சர்வீஸ் டைம்னா 1 டிவைடட் பை மியூ. இங்க மியூன்னு சொல்றப்ப சர்வீஸ் ரேட்னு எடுப்போம். ஸோ தி ஆவரேஜ் சர்வீஸ் ரேட் when there are n customers in the system. So நம்மளோட aim to find வந்து n customers in the system at time t plus delta tன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது. எடுத்துக்கிறது என்ன பண்றோம், Pn of t எடுத்துக்கோ at time t ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது Pn of t plus delta t எடுத்துக்குவோம். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், at time t plus delta t ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் அப்ளை பண்ணனும்னா P0 ஓட வேல்யூ Pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Pn ஓட வேல்யூ P0 ஓட வேல்யூனா birth and death process னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது n customers in the system at time t plus delta t ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை அப்ளை பண்ணி நம்ம Pn ஓட வேல்யூ P0 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா Pn of t plus delta t ஃபைண்ட் அவுட் பண்ணி P0 ஓட வேல்யூ Pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை அப்ளை பண்ணி. சோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த Pn of t ஓட வேல்யூ at t plus delta t ஃபைண்ட் அவுட் பண்றப்போ அதுல 4 கேसेस வந்து அரைஸ் ஆகும். அந்த 4 கேसेसும் நான் உங்களுக்கு வந்து இங்க கொடுத்திருக்கேன். 4 கேसेसல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா presence of n customers at time t. n customers at time t அப்படின்றப்ப that is equal to Pn of t அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம். இதுல வந்து the n customersல வந்து no arrivals during the time delta t. arrivals இல்ல அப்படின்னு சொன்னா that is என்ன பண்ணுவோம், 1 minus lambda n of delta t. lambda n ன்னு சொல்றது arrival rate ன்னு எடுத்துப்போம். அங்க arrivalே இல்ல அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 1 minus lambda n into delta t அப்படின்னு எடுப்போம். அப்ப அதே மாதிரி சேம் என்ன பண்ணுவோம், no departure. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து no arrivals no departure. no departure during the time delta t அப்படின்னு சொன்னா 1 minus departure வந்து சர்வீஸ் ரேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ என்ன பண்ணுவோம், 1 minus mu n into delta t. இதான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து Pn of t இருக்கும். no arrival no departure அப்படின்னு சொன்னா 1 minus lambda n into delta t. no departure னா 1 minus mu n into
delta t. Second case என்ன இருக்குன்னா presence of n minus 1 customers. n minus 1 customers at a time t na either one arrival இருக்கும் or one departure. So presence of n minus 1 customers at t அப்படினு இருக்கப்ப that is இங்க n customers at a time t na pn of t னா assume பண்ணுவோம். இங்க n minus 1 customer னா pn minus 1 of t. அதுல வந்து one arrival during the time delta t. one arrival rate அப்படினு சொல்றது நம்ம என்ன assume பண்ணிருந்தோம் லெட்டர் assumption எடுத்துக்கப்ப lambda n ன்னு arrival rate எடுத்துறோம். இங்க one arrival during the time delta t ன்னு இருந்ததுனா lambda n minus 1 into delta t. no arrival னா 1 minus ன்னு எடுக்கணும். one arrival ன்னு டைரக்டா lambda n ன்னா lambda n எடுக்கணும். n minus 1 னா lambda n minus 1 எடுக்கணும். n plus 1 னா lambda n plus 1 எடுக்கணும். So one arrival no departure. no departure னா நம்ம என்ன பண்ணுவோம் 1 minus யூஸ் பண்ணுவோம். So 1 minus n minus 1 customer இருக்கிறதுனால mu n minus 1 into delta t. Third case என்ன இருக்குன்னா presence of n plus 1 customers. இப்போ so n plus 1 customers இங்க n minus 1 customer n plus 1 customer னா நம்ம என்ன இருக்கும் pn plus 1 of t. இப்போ no arrivals அப்படினு சொன்னா நம்ம என்ன எடுக்கணும்னு சொல்லிருக்கோம் 1 minus ன்னு எடுக்கணும். So arrival rateங்கறப்போ 1 minus lambda n plus 1 customers ன்னு எடுத்துக்கோமா. So 1 lambda n plus 1 into delta t. one no arrivals அப்படினா 1 minus lambda n plus 1. one departure அப்படினு சொன்னா mu வந்து டைரக்டாவே எடுக்கணும். So mu n plus 1 into delta t. இது third case. fourth case என்னன்னா presence of n customers. இங்கேயுமே presence of n customers தான் first caseலயே, fourth caseலயுமே n customers தான். ஆனா இங்க என்ன இருக்குன்னா no arrival no departure. இங்க one arrival one departure. second and third caseல second case க்கு one arrival no departure, third case க்கு no arrival one departure. So presence of n customers அப்படினு சொல்லி at a time t ன்னு என்ன எடுப்போம் pn of t. next வந்து one arrival. So one arrival அப்படினாலே நம்ம என்ன எடுக்கணும் டைரக்டா no arrival னா 1 minus, one arrival னா டைரக்டா வேல்யூ எடுக்கணும் lambda n into delta t. So one departure னா n இருக்கு கஸ்டமர். So mu n into delta t. So இந்த four cases வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா pn of t plus delta t ஐ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து pn of t plus delta t ஐ பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைல்ல வந்து pn of t plus delta t ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். அதுல வந்து இந்த four cases வந்து அரைஸ் ஆயிருக்கு. அந்த four cases யூஸ் பண்ணி இந்த pn of t plus delta t ஐ நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ pn of t plus delta t ன்றது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்தோம்னா pn of t ன்னு எடுத்துப்போம். சோ pn of t probability of no arrival in delta t into probability of no departure in delta t, that is the first case, plus second case வந்து n minus 1 customers எடுத்துப்போம் at a time t ல. so pn minus 1 of t அப்படினு சொல்லி அதை யூஸ் பண்ணுவோம். one arrival in delta t into probability of no departure in delta t, plus third case வந்து n plus 1 customer ன்னு எடுத்துப்போம். so pn plus 1 of t வந்து probability of இங்க one arrival இருக்கா, இங்க no arrival, இங்க no arrival இருந்ததுன்னா இங்க one arrival, that is the third case, plus fourth case வந்து pn of t into probability of one arrival in delta t and one departure in delta t. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஆல்ரெடி assumption part ல வச்சிருந்த அந்த values எடுத்து இங்க substitute பண்ணுவோம். so we get this is equal to pn plus pn of t plus delta t equal to pn of t into probability of no arrival in delta t. நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறது என்னன்னா no அப்படின்ற no arrival ன்றதுனா 1 minus ன்னு வரணும். so என்ன பண்ணுவோம் 1 minus arrival ன்றதுனா என்ன இருக்கும் lambda. so no ன்றதுனா 1 minus arrival ன்றதுனா lambda. இப்போ இங்க என்ன இருக்கும் n, so இங்க lambda n into delta t first case க்கு. second க்கு வந்து probability of no departure in delta t. no departure னா என்ன இருக்கும், அதுக்கு என்ன இருக்குன்னா 1 minus departure னா என்ன பண்ணுவோம் mu. so mu இங்க என்ன இருக்கும் n இருக்கு. so n into delta t. so
first case over plus second case வந்து இங்க p n minus 1 into t. இப்போ p n minus 1 into t னு எடுத்துக்கோம். இங்க 1 arrival in delta t. So 1 arrival இருக்கு. So 1 arrival னா டைரக்டா எடுக்கணும். இங்க n minus 1 கஸ்டமர் இருக்கிறதுனால என்ன இருக்கும்? lambda n minus 1 into delta t first case க்கு. Second case வந்து probability of no departure in delta t. No அப்படினு இருக்கு, departure இருக்கு. No அப்படினு சொன்னா என்ன பண்ணுவோம்? 1 minus departure அப்படினு சொன்னா mu. mu க்கு இங்க என்ன இருக்கு? கஸ்டமர் என்ன இருக்கும்? n minus 1 customer. So mu n minus 1 into delta t. Third one வந்து plus pn plus 1. pn plus 1 of t. இங்க probability of third case no arrival. No arrival no நாலே 1 minus. இங்கே lambda n plus 1 into delta t into இங்க probability of 1 departure. 1 என்னதுன்னா mu. இங்கே n plus 1 customer n plus 1 into delta t. Case plus fourth case la plus pn of t. pn of t ல இங்க 1 arrival அப்படினு சொன்னா no arrival னா தான் 1 minus 1 arrival னா டைரக்டா என்ன பண்ணுவோம்? n இருக்கு. So lambda n into delta t into no departure mu n into delta t. So நம்மளோட assumption partல நம்ம ஆல்ரெடி நம்ம pn of t lambda n mu n என்னன்னு சொல்லிருக்கோம். then அதுல இருந்து என்ன இருக்கும்? pn of t plus delta t ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 4 cases arise ஆயிருக்கும். அந்த 4 casesல நேம்ஸ்ரி பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூஸ்க்கு தான் நம்ம வேல்யூ எடுத்தோம். known இருந்ததுன்னா 1 minus யூஸ் பண்ணுவோம். arrival இருந்ததுன்னா lambda யூஸ் பண்ணுவோம். departure இருந்ததுன்னா mu யூஸ் பண்ணுவோம். then வந்து இங்க n கஸ்டமர் இருந்ததுன்னா இங்க n யூஸ் பண்ணுவோம். n minus 1 கஸ்டமர்னா n minus 1 ஹோல்க்கும் n plus 1 கஸ்டமர்னா n plus 1. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோன்னா we get pn of t plus delta t. then steady state condition அப்ளை பண்ணுவோம். ஓகே, this is equal to pn of t plus delta t equal to the multiplication பண்ணுவோம். pn of this one. So pn of t first term pn of t into 1 next minus pn of t into lambda n into delta t into 1 minus mu n into delta t first line plus second one pn minus 1 of t into this one. இது lambda n minus 1 into delta t இருக்கு. so direct multiplication பண்ணிடலாம். p n minus 1 of t into lambda n minus 1 into delta t. 1 கூட multiplication பண்றப்போ plus into இந்த term கூட multiplication பண்றோம் minus p n minus 1 of t into lambda n minus 1 into delta t into this one mu n minus 1 into delta t. second p n minus 1 of t இது ஒரு டேர்மா இருக்கு, இது ஒரு டேர்மா இருக்கு. ரெண்டு டேர்ம் 1 கூட மல்டிப்ளிகேஷன் பண்றோம். then ரெண்டு டேர்மையும் then mu n minus 1 into delta t கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. third term plus pn plus 1 of t into this one. இங்க mu n plus 1 of t ஒரே சிங்கிள் டேர்மா இருக்கும். so pn plus 1 of t this one into mu n plus 1 of 1 into delta t first term minus pn plus 1 of t into lambda n plus 1
delta t mu n plus 1 into delta t multiplication பண்ணிருக்க fourth term வந்து plus pn of t into lambda n delta t mu n delta t இந்த terms வந்து multiplication பண்ணி நான் கொடுத்திருக்கேன். So next term இது வந்து நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க side by side. So this is equal to p n of t 1 கூட multiplication பண்றேன் p n of t minus this term p n of t into mu n into delta t. The term plus minus p n of t into lambda n into delta t minus into minus plus p n of t lambda n into delta t into mu n into delta t. The first step, first term plus the second term enna lambda n minus 1 into p n minus 1 of t into delta t. Lambda la constant irundadunal front la idu lambda n into p n minus 1 of t into delta t, then mu n into delta t. இது என்ன பண்ணலாம் mu n lambda n mu n lambda n minus 1 now lambda n minus lambda n where is the term lambda n minus 1 this one lambda n minus 1 into p n minus 1 into t delta t minus this lambda n minus 1 mu n minus 1 into p n minus 1 of t into delta t whole square plus this term is mu n plus 1 into p n plus 1 of t into delta t. Here this is minus lambda n plus 1 mu n plus 1 p n plus 1 of t into delta t squared plus lambda n mu n p n of t delta t whole squared. So நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா ஹையர் பவர்ஸ்னா delta t whole square term எல்லாமே நம்ம வந்து omit பண்ண போறோம். So next stepல இந்த omitting higher powers அப்படிங்கறப்ப delta t square powers வந்து இங்க ஒரு term delta t square power இருக்கும், இங்க ஒரு term delta t square power, this one is also delta t square power. இந்த 3 terms நம்ம higher powers omit பண்ணிக்கலாம் next stepல. So நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஹையர் பவர்ஸ் omit பண்ண போறோம். So finally we get Pn now t plus delta t equal to this term Pn of t minus Pn of t is mu n and delta n, so minus lambda n plus mu n into Pn of t into delta t. These two terms, taking these two terms. Next here delta t and delta t, so this is omitted. And then plus lambda n minus 1 into p n minus 1 of t into
delta t. இந்த term third term. Fourth term வந்து delta t squared omitted. இங்க fifth term வந்து plus mu n plus 1 pn plus 1 of t into delta t. இது உங்களுக்கு confusion இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம் lambda n mu n pn of t delta t square அப்படிங்கிறது ஒமிட் பண்ணிப்போம். லாஸ்ட் டேர்ம் எல்லாமே ஃபர்ஸ்ட் லைனோட லாஸ்ட் டேர்ம், செகண்ட் லைனோட லாஸ்ட் டேர்ம், தேர்ட் லைனோட ஃபோர்த் எல்லாம் ஒமிட் பண்ணிப்போம். ஸோ ஃபைனலி we get this one. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த pn of t இருக்கு அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துறோம். pn of t plus delta t minus pn of t is equal to இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவ் டேர்ம்னா lambda n minus 1 pn minus 1 of t into delta t minus lambda n plus mu n into pn of t into delta t plus mu n plus 1 into pn plus 1 of t into delta t. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் டிவைடட் என்டையர் ஈக்குவேஷனை டிவைடட் பை delta t. delta t ஆன என்டையர் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போறோம் both left and right hand side. So left hand side is pn of t plus delta t minus pn of t divided by delta t equal to right hand side la delta t cancel ஆயிடும். lambda n minus 1 pn minus 1 of t delta t cancel ஆயிடும் minus lambda n plus mu n into pn of t plus mu n plus 1 pn plus 1 of t. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் taking delta t tends to 0. delta t tends to 0 அப்படினா the left hand side is limit delta t tends to 0 அப்படினா this is derivatives pn dash of t pn dash of t அப்படினு சொல்லி இந்த left hand side எடுக்கலாம் which is equal to இங்க lambda delta t இல்ல so we get lambda n minus 1 pn minus 1 of t minus lambda n plus mu n pn of t plus mu n plus 1 into pn plus 1 of t, which is equation 1. This is equation 1. This is equation 2. If pn dash of taking delta tends to 0 na, this is a derivative formula. Derivative na pn dash of pn dash of t. So pn dash of t equal to this is equation 1. Suppose இப்போ வந்து for example if n is equal to 0, if n is equal to 0 அப்படினு எடுத்துட்டோம்னா இந்த pn minus 1 equal to 0 நம்ம first assume பண்றப்பே nt at time t n is greater than 0 ன்னு எடுக்கணும்னு சொல்லிருந்தேன். ஏன்னா no customer ன்றதுனா இதுக்கு வேல்யூவே இருக்காது. suppose if n is equal to 0 அப்படினு இருந்ததுனா இந்த does not exist n is equal to 0 ன்னு நெகட்டிவ் வேல்யூ வரும். it does not exist n ன்றது கஸ்டமரே இல்லனா இந்த ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை ஃபைண்ட் பண்ண முடியாது. so does not exist. suppose if n is equal to 0 னா the pn dash of t does not exist. அப்ப if வந்து p நம்மளோட ப்ராப்ளம்ல என்ன ஸ்டெடி ஸ்டேட் என்ன சொல்லிருக்காங்க find p0 and pn ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸ்டெடி ஸ்டேட்னால நமக்கு p0 and pn தெரியணும். சோ pnன்றது இதுல நம்ம வொர்க் அவுட் பண்ணிடலாம். p0ன்றது தெரியாது. சோ இந்த கேஸ்ல வந்து does not exist ஆகுது. அப்ப சோ நம்ம என்ன பண்ணனும்னா இப்போதான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை யூஸ் பண்ண போறோம். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்னா pn of t plus delta t யும் pn of t யும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். இண்டிபெண்டன்ட்டா இருக்குன்னா இந்த p0ன்றது செப்பரேட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ என்ன பண்ணனும்னா if n is equal to 0 னா
Pn dash of t வந்து does not exist இருக்கணும். பட் நமக்கு வந்து Pn of P நாட் வேணும். ஸோ P நாட் வேணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால P நாட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. P நாட்டை செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அங்கே வந்து ஒரு 4 cases அரைஸ் ஆயிடுது. 4 casesல போட்டோம் இல்லையா? அங்கே நோ கஸ்டமர்ஸ், n கஸ்டமர்ஸ், n+1 கஸ்டமர்ஸ்னு எடுத்து ஒரு கோட் பண்ணோம் இல்லையா? அங்கே போய் நம்ம பிகினிங்ல எடுத்த மாதிரி 0 கஸ்டமர் 0வும் 1ம் எடுத்து 1 கஸ்டமர் 0 கஸ்டமர்னு எடுத்து P0 P1ன்னு எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை யூஸ் பண்ணோம். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனால இது இண்டிபெண்டா இருக்கும். இண்டிபெண்டா இருக்கிறதுனால இது டஸ் நாட் எக்ஸிஸ்டா இருக்கும். செப்பரேட்டா தான் நம்ம P0ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் P0 வந்து அங்க n is equal to 0 அப்படின்னு சொன்னா அங்க வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா P0ஓட வேல்யூ வந்து செப்பரேட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ செப்பரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்றப்ப we derive P0 of t independently தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன அசம்ஷன்னா ப்ரீவியஸ்ல 4 அசம்ஷன் எடுத்தாங்க, இங்க 2 அசம்ஷன் எடுக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் 0 கஸ்டமர்ஸ் அட் t. 0 கஸ்டமர்னா n கஸ்டமர்னா n கொடுப்போம். 0 கஸ்டமர்னா P0 of t. நெக்ஸ்ட் நோ அரைவல் டியூரிங் டெல்டா t. நோ அரைவல்னால நமக்கு என்ன தெரியும்? 1 மைனஸ் அங்க 0 யூஸ் பண்ணிருக்கோம். அரைவல்னா லாம்டா. சோ லாம்டா 0 into டெல்டா t. இப்போ இந்த கேஸ்ல வந்து டிபென்ச்சர் அரைவலே இல்ல. சோ டிபென்ச்சர் வந்து இம்பாசிபிள். சோ அது இம்பாசிபிள் கேஸ்ல அந்த டிபென்ச்சர் வராது. சோ செகண்ட் ஒன் வந்து பிரசன்ஸ் ஆஃப் 1 கஸ்டமர் அட் t. இதுல வந்து அரைவல் அண்ட் டிபென்ச்சர் இருக்கும். 1 கஸ்டமர்ஸ் அட் t அப்படின்றப்ப P1 of t. இங்க நோ அரைவல் டியூரிங் டெல்டா t. நோனாலே 1 மைனஸ் லாம்டா, இங்க 1 கஸ்டமர் எடுத்துக்கோ. சோ லாம்டா 1 into டெல்டா t. 1 டிபென்ச்சர் 1 டிபென்ச்சர்னு சொன்னா நோனா 1 மைனஸ் 1 டிபென்ச்சர்னு சொன்னா டைரக்டா டிபென்ச்சருக்கு mu1 into டெல்டா t ன்னு எடுத்துக்குவோம். சோ நம்ம இதை யூஸ் பண்ணி P0 dash of t வந்து நமக்கு வந்து எடுக்க போறோம். சோ இங்க என்ன பண்ணனும்னா P0 of அங்க Pn of t plus delta t ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அது மாதிரி இங்க என்ன பண்ணுவோம்? P0 of t plus delta t ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சோ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ P0 of therefore P0 of t plus delta t equal to P0 of t plus delta t னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். P0 of t into 1 minus lambda naught delta t first case ல plus second case வந்து P1 of t into 1 minus lambda 1 delta t into mu1 delta t. So multiplication பண்ணிடுவோம். P0 of t minus this lambda naught into P0 of t into delta t. This term P1 of t into mu1 into delta t first condition को second one P1 of t lambda 1 mu1 delta t whole square. நம்ம already omitting higher powers delta t squared omit பண்ணிக்கணும். So we get P0 of t minus lambda naught P0 of t into delta t okay minus mu1 P1 of t into delta t omitting higher powers omitting delta t whole square. So then P0 of t plus delta t minus P0 of t is equal to the right hand side is minus lambda naught P0 of t into delta t minus mu1 P1 of t into delta t. So divided by t plus delta t minus P0 of t divided by delta t is equal to minus lambda naught P0 of t minus mu1 P1 of t. So this is equation 3. Okay.
this is equation 3, this is equation 4. So நம்ம இப்ப என்ன பண்றோம், p naught ஓட value, this is a derivative formula, so the p naught of t dash எடுத்துக்கும், then delta t tends to 0. So next one, taking delta t tends to 0 on both sides we get, the left hand side is p naught of t whole dash, right hand side minus lambda naught p naught of t minus mu 1 p1 of t. So which is equation 5. So in steady state condition, we know that Pn dash of t equal to 0 and P0 dash of t equal to 0 because t is an independent timer. So multiply பண்ணிட்டு lambda 1 minus this one, this one 1 into this one, p1 of t into mu1 of t, this is plus, so p1 of t is plus, this is plus mu1 of t, so we get plus, p0 of t is equal to, p0 of t is equal to 0. Already we know that the Pn of t dash, so Pn of t dash equal to, from equation 2, the equation 2 implies Pn of t equal to 0, that is lambda n minus 1 Pn minus 1 of t minus lambda n plus mu n Pn of t plus mu n plus 1 Pn plus 1 of t equal to 0. This is equation 6. Next, in this equation 5 implies P0 of dash of t equal to minus lambda P0 of t plus mu 1 P1 of t equal to 0, which is equation 7. Our aim is to find the values of P0 and Pn. So using these two equations, find P0 and Pn value. So the equation 7 implies minus lambda naught P0 of t plus mu 1 P1 of t equal to 0. So mu 1 P1 of t equal to lambda naught P0 of t. So this is P1 at time t equal to steady state condition, at time t equal to 0 ன்றதுனால நம்ம டைரக்ட்டா இந்த t ஓட வேல்யூ t எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு எழுதிக்கலாம். நம்ம இங்கே ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனை யூஸ் பண்றதுனால Pn of t at time t equal to 0, P0 of t at time t equal to 0 ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க Pn of t இந்த வேல்யூ இங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுவே இங்க Pn minus 1 அத எழுதிக்கலாம். இங்க வந்துட்டு Pn minus 1 of t இங்க ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் யூஸ் பண்றப்ப டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இங்க எழுதிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டெடி ஸ்டேட் யூஸ் பண்ண போறோம். அதனால at time t equal to 0 கூட எழுதிக்கலாம். P1 equal to lambda naught divided by mu1 into P0. In steady state
in steady state la t வந்து Pn of t na understood t. So P1 of lambda naught P1 equal to lambda 0 divided by mu1 into P naught. This is equation 8. Suppose put n is equal to 2 in this equation, steady state this equation. N is equal to 2 in this equation, we get P2 dash of t equal to P2 dash of t equal to this one, n is equal to 2, we get lambda 1 P1. So n is equal to, substituting n is equal to 1. In steady state condition அப்படினு சொல்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா இங்க t எடுத்து யூஸ் பண்ணிட்டே வரலாம். சோ நம்ம t க்கு வந்து steady stateல omit பண்ணிக்கலாம். P1 equal to lambda naught mu1 into P. Next வந்து naught ஃபைண்ட் பண்ணியாச்சு. n is equal to 1 in this equation 6. So equation 6 implies P1 dash of t equal to 0 தான். So this is equal to lambda n minus 1 0 P0 minus lambda naught plus lambda 1 mu1 into P1 plus mu n equal to 2 P2 equal to 0. So this simplify பண்ணி P2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So lambda naught P naught minus lambda 1 plus mu1 into P1 plus mu2 P2 equal to 0. So mu2 P2 equal to, this term goes to right hand side, lambda 1 plus mu1 into P1 minus lambda naught P naught, which is equal to lambda 1 plus mu1 into P1 value lambda naught divided by mu1 into P naught minus lambda naught P naught. Next simplifying this term now, lambda naught lambda 1 divided by mu1 into P naught first term, the second term plus lambda naught mu1 divided by mu1 into P naught minus lambda naught P naught. mu1 cancel பண்ணீனா we get lambda naught into P1. So the entire term cancel ஆயிடும். So finally we get mu2 into P2 equal to a lambda naught lambda 1 by mu1 into P naught. So therefore P2 equal to lambda naught lambda 1 divided by mu1 mu2 into P naught. So put n is equal to 1 na P1 என்றது lambda naught by mu1 இருக்கு. P2 என்றது lambda naught lambda 1 mu1 mu2 இருக்கு. So put n is equal to 2 in the equation 6 substitute பண்ணோம்னா P3 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி up to n வேல்யூ வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So நம்ம என்ன பண்ணலாம்னா similarly put n is equal to 2 3 etc. we get Pn of put n is equal to 2 3 etc. to n. Pn equal to lambda naught lambda 1 lambda 2 etc. lambda n minus 1 to mu1 mu2 etc. mu n into P naught. This is equation 9. So Pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ P naught ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த P naught ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றப்போ
0 1 2 3 etc சப்ஸ்டிட்யூட் பண்ணி pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ the case வந்து mutually independent and mutually exclusive இருக்கனால 0 to infinity pn is equal to 1. 0 to infinity pn is equal to 1 இருக்கும். நம்மளோட வேல்யூ வந்து n is equal to 0 னு சொல்லி நம்ம கொடுக்க கூடாது. சோ நம்ம already we found வந்து p naught னு செப்பரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். So the remaining is n is equal to 1 to infinity pn is equal to 1. So இங்க pn ஓட வேல்யூ நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். It is p naught plus summation n is equal to 1 to infinity lambda naught lambda 1 lambda 2 etc lambda n minus 1 divided by mu 1 mu 2 etc mu n into p naught is equal to 1. So taking p naught outside now 1 plus summation n is equal to 1 to infinity lambda naught lambda 1 lambda 2 etc lambda n minus 1 divided by mu 1 mu 2 etc mu n is equal to 1. So this is p naught is equal to 1 divided by 1 plus summation n equal to 1 to infinity lambda naught lambda 1 etc lambda n minus 1 divided by mu naught mu 1 mu 2 etc mu n. So this is p naught equal to 1 plus summation n equal to 1 to infinity, this term goes to numerator na lambda naught lambda 1 etc lambda n minus 1 divided by mu 1 mu 2 etc mu n whole inverse. This is p naught value. This is equation 10. So the equation 9 and 10 are known as birth and death process. Equation p naught ஓட வேல்யூ pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ p naught and pn ஓட வேல்யூக்கு நேம் வந்து birth and death process னு நேம். சோ இந்த ஃபுல்லா டெரிவேஷன் முடிஞ்சிரும். இப்போ இந்த மாடல் 1 ல என்ன பண்ணுவோம்னா lambda naught lambda 1 etc எல்லாம் ஈக்குவல் டு லாம்டாவா அஸ்யூம் பண்ணுவோம். mu எல்லாமே ஈக்குவல் டு mu x பண்றப்ப நம்ம வந்து இந்த p naught ஓட வேல்யூ pn ஓட வேல்யூ நம்ம டைரக்ட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். சோ இந்த birth and death processல கேஸ் மாடல் 1 ல வந்து இது எல்லாமே lambda naught up to lambda n minus 1 equal to lambda னு வந்துரும். mu 1 up to mu n equal to mu னு வந்துரும். சோ birth and death processல p naught ஓட வேல்யூ pn ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த டெரிவேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். சோ இந்த டெரிவேஷனோட கூட வந்து மாடல் 3 ல உள்ள ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. சோ இந்த டெரிவேஷனை நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, thank you students.